என் பிரச்சனையெல்லாம் உங்களால தீர்த்து வைக்க முடியாது. அதை விட்டுடுங்க. இல்லக்கா, எங்களால தீர்த்து வைக்க முடியாது. ஆனா எங்க கலெக்டர் அக்கா அர்ச்சனாக்காவால தீர்த்து வைக்க முடியும். அர்ச்சனாக்காவா? அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அவங்க தான் என்ன படிக்க வைக்கிறதே. அவங்க இல்லனா நானும் எங்க பூமிகா அக்காவும் இல்ல. அப்போ பூமிகாவை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அவங்க என் அக்கா தான். நாங்க 2 பேரும் ஒரே ஊரு. எங்க 2 பேருக்கும் அர்ச்சனாக்கா கடவுள் மாதிரி. அவங்க உங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லம்மா, எனக்கும் கடவுள் மாதிரி தான். நான் உயிரோட இருக்கிறதே அந்த அக்கா போட்ட பிச்சை தான். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என் மாமியார் தான். அப்படி என்னதாங்க அவங்க மாமியார் பிரச்சனை பண்றாங்க? அர்ச்சனாக்காக்கு பிறந்த குழந்தைய என் மாமியார் எனக்கு பிறந்ததா சொல்லி என் சொத்தெல்லாம் பறிக்கணும்னு பார்த்தாங்க. இதா அர்ச்சனாக்கா தடுத்து நிறுத்திட்டாங்க. நான் அர்ச்சனாக்காக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அக்கா, இனிமே நீங்க உங்க மாமியார் பத்தி கவலையே படாதீங்க. இனிமே உங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம். எப்படி பாத்துப்பீங்க? உங்களை மாதிரிதான்க்கா பூமிகாக்கா மதன் மச்சானால ஏமாத்தப்பட்டாங்க. அது மட்டும் இல்லக்கா, அவங்க மாமியார் வசந்த ஆண்டியும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நாங்கெல்லாம் பூமிகாக்காவுக்கு தைரியம் கொடுத்து அவங்கள பெண்ட் எடுத்துட்டோம். அதே மாதிரி சொல்லுங்கக்கா, அவங்க மாமியார பெண்ட் எடுத்துடுறோம். ஆமாக்கா, பெண்ட் எடுத்துருவோம்க்கா. நான் இந்த மாதிரி மனசு விட்டு சிரிச்சு ரொம்ப நாளாச்சு. நீ என் கூட சேர்ந்தீங்களே, இனிமேல் பாருங்க வாழ்க்கை பூரா சந்தோஷமாவே இருக்க போறீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். நீங்க பசியோட வந்திருப்பீங்க, சாப்பிட்டு தூங்குங்க. என்கிட்ட பிரெட் இருக்கு, வாங்க சாப்பிடலாம். வேண்டாமா, நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கேனே. இதுதான் நமக்கு கடைசி சந்தோஷமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போனா அத்தை என்னை ஏத்துப்பாங்களா, இல்ல என்னை துரத்திடுவாங்களா? அப்படி துரத்திட்டா என்ன பண்றது? கடவுளே, என் வாழ்க்கையை பறிச்சிடாத. அக்கா, இந்தாங்கக்கா, சாப்பிட்டு உள்ள வாங்க, நான் போய் படுத்துக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதா. குணால், நீங்க வெளியே வர போறீங்க. என்ன சொல்றீங்க? குணால், நீங்க நினைச்சிருந்தா என்ன காட்டி கொடுத்துருக்கலாம். அப்படி என்ன காட்டி கொடுத்திருந்தா நான் வெளியே வந்திருக்க முடியாது. என்னை காட்டி கொடுக்காம இருந்தா நான் வெளியே வந்தது உங்களை ஜாமீன்ல எடுக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். நீங்க எப்படி சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நீங்க செஞ்ச நன்றி கடனுக்காக தான் இப்ப நான் உங்களை ஜாமீன்ல எடுக்கிறேன். நீங்க வெளியே வரதுக்கான ஏற்பாடெல்லாம் கோர்ட்ல வக்கீல வச்சு நான் மூவ் பண்ணிட்டேன். உங்களை ஜாமீன் விட சொல்லி நீதிபதியும் உத்தரவு போட்டாரு. அப்படியா? உங்களை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. நீங்கள் நடந்தால் அரெஸ்ட் ஆகணும். உங்கள் மனைவியே உங்களை ஜாமீனில் எடுத்தாங்க, நீங்கள் போயிட்டீங்க. உங்களுக்கு அதான் கிட்னி விஷயத்திலே தலையிட்டேன். ஆனால் நான் மட்டும்தான் ஜெயிலில் இருக்கேன். நீங்கள் வெளியில் போயிட்டீங்க, என்னை ஏமாத்திடுவீங்களோ நினச்சேன். இப்போது நீங்களே என்னை வெளில எடுக்கிறீங்க. உண்மையிலேயே யூ ஆர் கிரேட். மனுஷன் நல்லவனோ கெட்டவனோ, ஆனால் சொல்ல காப்பாற்றணும் தான் உண்மையான மனுஷன். குணால், உங்களை எதுக்காக இப்போ வெளியே எடுத்திருக்கேன்றத நீங்க வெளியே வந்ததை நம்ம பேசுவோம். நீங்க நாளைக்கே வெளியே வரீங்க.
வெளியே வந்ததும் எங்க சந்திக்கலாங்கிறத நான் உங்களுக்கு ஃபோன்ல சொல்றேன். அங்க நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். பாய். என்னடி அத்தை சொத்தன் திரும்ப வந்து நிக்கிற? இப்ப எதுக்காக வந்த? சரி, ராத்திரி பூரா எங்க போயிருந்த, எங்க தங்கி இருந்த? சொல்லுடி. அத்தை, ஒரு பசங்களோட ஹாஸ்டல்ல தங்கி இருந்தேன் அத்தை. அவங்க விரட்டி விட்டுட்டா நேரா ஹாஸ்டல் போயிடுவியா? இந்த பார், என் பேச்ச கேட்கல நீ. உன் வாழ்க்கை அதான். இனிமே உன் வாழ்க்கை பூரா ஹாஸ்டல்ல தான் இருக்கணும். உன்கிட்ட என்ன வெட்டி பேச்சு? போ, எந்த ஹாஸ்டல்ல இருந்து அங்கே போ. அத்தை, போன்னு சொல்றேன்ல. அத்தை, எனக்கு உங்களை தவிர யாரும் தெரியும், நான் எங்க போறது அத்தை? தெரியுது இல்ல, அப்புறம் எதுக்கு அந்த அர்ச்சனா வீட்டுக்கு போன? அப்படிதான் போனியே. அந்த அர்ச்சனா வந்து உன்னை பார்த்து பேசினாளா? இல்லையே. இனிமே நீ அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு ஆளை வச்சு உன்னை விரட்டி அமைச்சிருக்கா. நீயும் அவமானப்பட்டு என் வீட்டுக்கே திரும்ப வந்திருக்க. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டியா அந்த அர்ச்சனாவை பத்தி? அந்த அர்ச்சனா இருக்காளே, அவ சரியான நாடகக்காரி. நிலைமைக்கு தகுந்த மாதிரி நடிச்சு ஆளைய ஏமாத்துறவ. அவ கண்ணுக்கு எதிரா மாமியார் மருமக ஒத்துமையா இருந்தா கண்ணு வச்சு பிரிச்சு வச்சிருவாடி. குடும்பத்தை பிரிக்கிறதே அவளுக்கு வேலை. ஏய், அக்கா தங்கச்சின்னு 2 பேரும் கொஞ்சி கொலாவனீங்கல்ல, இப்ப என்ன ஆச்சு பாத்தில? நீ என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி என் குழந்தை என்கிட்ட இருந்தான்னு உன்கிட்ட இருந்தான்னு உன்கிட்ட எப்படியெல்லாம் பேசினா. கோர்ட்டு தீர்ப்புல குழந்தை அவளுக்கு தான் சொந்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு நைஸா உன்னை கைட்டு விட்டுட்டா பாத்தியல்ல? நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? இது வரைக்கும் நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். நீ என்ன நம்பாம அந்த அர்ச்சனா பேச்ச கேட்டுட்டு ஆடுன. இப்போ போறதுக்கு போக்கடை இல்லாம திரும்ப வந்து நிக்கிற. ஏன் கூடவே இருந்துகிட்டு எனக்கு எதிரா நீ செயல்படுறத இனிமேலும் இந்த சோலையம்மா அனுமதிக்க மாட்டா. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையவோ என் பையன் கூட சேர்ந்து வாழவோ நான் அனுமதிக்க மாட்டேன். How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தான் அவரு? இது ஏன் குடும்ப விஷயம். என் பையன் உனக்கு தாலி கட்டி இருக்கான். இங்க நான் சொல்றதாண்டி சட்டம். கோர்ட்ல விடுனா அந்த அர்ச்சனா ஜெயிச்சிருக்கலாம். என் குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கு அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இனிமே என் விஷயத்துல அந்த அர்ச்சனா தலையிட்டா அவளை நான் பாத்துறேன்டி. ஏய் ருக்மணி, உன் உயிரை காப்பாத்ததாண்டி அந்த பொண்ணு ரங்கத்துக்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்து நான் இந்த அளவுக்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அந்த அர்ச்சனா சொன்னதை நம்பி குழந்தைய அவகிட்ட தார பார்த்துட்டு வந்து நிக்கிறியே. நீ யார நம்பி போனியோ அங்கேயே போடி. என் வீட்டுல உனக்கு இடையில போடுங்கிறல்ல. ஆமா ஆமா ஆமா, இந்த ஒரு தடவை மட்டும் அவளை மன்னிச்சு விடுமா.
அந்த அர்ச்சனை இவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணதுனால தான் இவளை நல்லது கிட்ட தெரியாம தனக்கு குழந்தை கிடைக்கும் நம்பிக்கையில இந்த மாதிரி நடந்துக்கிட்டா. ப்ளீஸ்மா, இந்த உலகத்துல நம்மளை விட்டா வேற யாருமா இருக்கா ருக்மணிக்கு? ஹேய், அது உனக்கு புரியுதுடா, இந்த ஜென்மத்துக்கு புரியலையே. ஆமாமா, கொஞ்சம் இருமா, நீ கோபப்படாம இரு. இனிமே ருக்மணி அப்படிலாம் செய்ய மாட்டாமா. ஆமாமா, நீ சொல்றது மட்டும்தான் கேட்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தா பத்தாதுடா, இவளுக்கு இருக்கணும். இவ இந்த அளவுக்கு நன்றி கெட்டவளா மாறி போகவா நான் இத்தனை நாள் இவ்ளோ கஷ்டப்பட்டேன். சரி விடுமா, சும்மா கோவப்படாத. இவளே இப்ப அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டு தானே வந்திருக்கா. இனிமே எப்படி நடந்துக்கணும்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். இதோ பாரடி ருக்மணி, ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. கோர்ட்டுக்கு வெளியில உன் சொத்துக்கெல்லாம் நான் தான் கார்டியன்னு எழுதின உயில் செல்லாதுன்னு அது கிழிச்சு என் மூஞ்சில எரிஞ்சா வந்தாள் பார்த்தல்ல. அவன் எழுதின பத்திரம் வேணும்னா செல்லாம இருக்கலாம், ஆனா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிருக்க. சட்டப்படி என் பையன் மூலமா உனக்கு பிறக்கிற குழந்தைக்குதான் எல்லா சொத்தும் சொந்தமாகும். அது வரைக்கும் இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் கார்டியன், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இத பாரு, இதுக்கு மேல உனக்கு குழந்தை பிறக்காது. ஆமாண்டி, உனக்கு குழந்தை பிறக்காது. அப்படி மட்டும் பிறக்கலைனா இந்த சொத்துல ஒரு பைசா கூட நமக்கு கிடைக்காம போயிடும். நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா நாம எல்லாரும் நடுத்தருல நின்று பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசான உனக்கு இந்த நிலைமை தேவையான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இந்த சொத்தெல்லாம் எழுந்துட்டு நடுத்தருல நிக்க போறியா, இல்ல புருஷனோட சொத்து சுகத்தோட சந்தோஷமா வாழ போறியா? இத பாரு ருக்மணி, இப்பவும் நடந்த எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு உன்னை மருமகளா நான் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன், இனிமே உன்னால குழந்தை பெத்துக்க முடியாது. என் பையனுக்கு நான் 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வேணும்னா நீ தாயா இருந்துட்டு போ, அதை யாரும் தடுக்க முடியாது. நம்ம சொத்தும் நம்ம கையை விட்டு போகாது, நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். இது உனக்கு சம்மதம்னா வீட்டுக்குள்ள போ, இல்லன்னா வெளியில போ. இதுதான் ஏன் முடிவு. உன் முடிவு என்னவோ நீயே சொல்லு. டேய் மதன், டேய் டேய் இங்க பாரு, அந்த மலைநாட்டுக்காரி எந்திரிக்கிறதுக்குள்ள நாம சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்பி போயிடலாம். அவ எந்திரிச்சான்னு வச்சுக்கோ, நாம பொண்ணு பார்க்க போற விஷயத்தை எப்படியாவது மோப்பம் பிடிச்சிருவா. எங்க அண்ணன் பொண்ணு ராதாவை எப்படியாவது உனக்கு பேசி முடிச்சு அந்த பூமிக்கா கொட்டத்தை அடக்கிய தீரணும்டா. சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் சரிதான். முதல்ல உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவரை எங்க வெளியே போக வேண்டாம், வீட்லயே இருக்க சொல்லு. சரி சரி, கரெக்டா நீ சொன்னது. ஓ, தங்கச்சி வசந்தா பேசுறா. ஹலோ அண்ணே, நான் வசந்தா பேசுறேன்னே. சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணே, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம ராதாவை பொண்ணு பார்க்க வரோம்னே.
நீங்க எங்க போயிடாதீங்க, வீட்லயே இருங்க அண்ணே. ஓ, ராதாவுக்கு அலைன்ஸ் பார்த்திருக்கியா? வாங்க வாங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன், வெளியில் எங்கேயும் போகல. எப்படி, நல்ல இடமா? மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றாரு? ரொம்ப உயர்ந்த இடம் அண்ணே. நான் எல்லாம் நேர்ல வந்து சொல்றேன்னே. அண்ணே போனை வச்சிடுறேன். சரிம்மா, வாங்க. பாரு பாரு பாரு. டேய், அதான் இப்ப நேர்லயே பார்க்க போறோம்ல, அப்புறம் என்ன? டேய், என் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், சீக்கிரம் கிளம்பலாம்டா. ஆமாமா, அவர் முடிச்சிட்டு போறா. ஆமா, கிளம்பு கிளம்பு. எந்திரிச்சா போல இருக்கே, குழந்தை வேற சத்தம் கேக்குது. டேய் விடுறா, சமாளிப்போம், அவளுக்கு தெரியாம கிளம்புவோம். வா 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 வா. எந்திரிச்ச போல இருக்குமா, என்னமா பண்றது? நைஸா கிளம்பிடலான்னு பார்த்தா முடிச்சிட்டா. சமாளிப்போம் சமாளிப்போம். என்ன பூமிகா, காலையில எந்திரிச்சு குளிச்சிட்ட போல இருக்கு. மச்சான், என்ன அம்மாவும் புள்ளியும் காலையிலே கிளம்பிட்டீங்க? அதுவும் ஒரு மாதிரியா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க, மாப்பிள்ள மாதிரி. ஏண்டி, போகும்போதே அபஸ்கன்மா எங்க போறேன்னு கேப்ப? போற காரியம் விளங்குமா? ஆமா, பொறுப்பான பொண்டாட்டி மாதிரி தான் கேள்வி மேல கேள்வி கேப்பா. மா, காலங்கத்தால இவர்கிட்ட நம்ம போச்சு. நீ போய் அர்ச்சனை கொடி எடுத்துட்டு வாமா. கோயிலுக்கு போய் என் பேர்ல அர்ச்சனை பண்ணோம்ல. ஓ, கோயிலுக்கு போறீங்க? ஆமா. சரி சரி, நானும் கோயிலுக்கு தான் போலான்னு இருந்தேன். இருங்க, பாப்பாவை தூக்கிட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து போலாம். பூமிகா இரு, நாங்க மாங்காடு போறோம். மாங்காடு கோயிலுக்கு போறீங்க? நானும் அங்கதான் வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இருங்க, சேர்ந்து போயிடலாம். இரு இருங்க, சேர்ந்து போயிடலாம். இரு. மாங்காடுனா மாங்காடு கோயிலுக்கே இல்ல, அங்க இருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தாண்டி உத்தரமேரூர்ல பேசும் பெருமாள் கோயிலுக்கு போறோம். அவ்வளோ தூரம் போறோம். சரி, அப்ப அர்ச்சனை கூட பூஜை பொருள் இதெல்லாம் இல்லாம? அது அங்க ஐயர் கிட்ட சொல்லிட்டோம், ஐயர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வைப்பாரு. அப்ப எப்படியும் கோயிலுக்கு தான் போறீங்க? ஆமா, கோயிலுக்கு தான். சரி சரி, போய் நல்லபடியா வேண்டிக்கலாம். சரி சரி, போங்க. என்னது, முதல்ல அர்ச்சனை கூட எடுத்துட்டு வான்னு மச்சான் சொன்னாரு, இப்போ அங்க போய் வாங்கிக்கலாம்னு அத்தை சொல்றாங்க. இவங்க போற போக்க பார்த்தா கோயிலுக்கு போற மாதிரி தெரியலையே. போங்க போங்க, நீங்க எங்க போறீங்க வரீங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பாருங்க ஜெயஸ்ரீ பாப்பா, உங்க பெரியம்மா வந்த உடனே முதல்ல கண்ணால பேச்ச தொடங்கிட வேண்டியதே. ஆமா 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 ஆமா, உடனே பேச்சு ஆரம்பிச்சுங்க. ஆமா, உடனே பேசிதானே அவனு. ஆமா, பிளைட் வந்த நேரத்துக்கு இந்நேரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கணுமே. எங்க இன்னும் ஆளை காணலையே. ஏ ரோஜா, இந்த அர்ச்சனாக்கு இந்த எடுபடி புருஷனா இருக்கான், அந்த சக்திக்கு எந்த எடுபடி புருஷனா வர போறானோ தெரியலையே. எப்ப வந்துச்சு பிளைட், இன்னும் ஆளை காணுமே. மாமா வந்துருச்சு, வண்டி வந்துருச்சு. நிப்பாட்டலாம். ஆமாட்டேன், இன்னும் கொஞ்சம் முன்ன. சக்தி ரோஜா, சக்தி எப்படி இருக்கிற சக்தி? நல்லா இருக்கிறியா? பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பிளைட்ல எல்லாம் வந்திருக்கிற, நல்லா தான் இருந்திருக்கு. எப்படி இருக்க? என்னடா பெரியமா தெரியுதா உனக்கு? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானும் நல்லா தான் இருக்கேன். சிரிச்சுட்டே சொல்லல. நல்லா இருக்கேன். சுபஸ்ரீங்க? சுபஸ்ரீ சின்னதால இருந்து உள்ளர வா. வாங்கக்கா. விலகினல்ல. வா சக்தி, வா உள்ளர வா. இரு, நான் போய் அர்ச்சனா கூட்டி வரேன். அர்ச்சனா அக்கா. அர்ச்சனா அத்தை. அர்ச்சனா சின்னதா, இந்த சக்தி வந்துருச்சு பாரு. வாங்க வாங்க. வந்துட்டேன். வாங்க.
சக்தி 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 ஏ ராசாத்தி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். சுபஸ்ரீ பெரியம்மா வந்திருக்காங்க பாரு. சுபஸ்ரீ எப்படியோ 2 குழந்தைங்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. நானும் உங்க அம்மாவும் சின்ன வயசுலயே பிரிஞ்சிட்டோம். நல்ல வேளை உங்களுக்கு அப்படிலாம் நடக்காம கடவுள் பாத்துக்கிட்டாரு. உள்ள வா சக்தி. வா சக்தி வா. வாங்க. என்னத்த சொன்ன மாதிரியே குழந்தை கிடைச்ச சந்தோஷத்துல பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க போல இருக்கு. என்ன இருக்காதா? எல்லாம் சின்னத்த ஏற்பாடுதே. குழந்தை சுபஸ்ரீ பிறந்ததுல இருந்து நம்ம வீட்டுக்கு வராத சூழ்நிலையில எங்கேயோ போயிருச்சு. அதே ஒரு தோசை பரிகாரம், கிரக சாந்தி இதெல்லாம் பண்ணிடலான்னு சின்னத்த ஏற்பாடு பண்ணிருக்குது. சரி சரி, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு. 2 பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. போமா. ஒரு நிமிஷம் அர்ச்சனா, நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். இந்த பூஜையில நம்ம ஒரே மாதிரி Dress போட்டுட்டு கலந்துக்க போறோம். யாராவது நம்ம 2 பேருக்குள்ள வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். முக்கியமா ஜெயஸ்ரீயும் சுபஸ்ரீயும் அம்மாவை அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாப்போம். என்ன சக்தி, இதெல்லாம் என்ன விளையாட்டு? சும்மாதான், சும்மா. சரி வா. அக்கா பாப்பா கொடுக்குங்கா. ரொம்ப சந்தோஷம். தங்கம்மா இங்க வாங்கோ. இதோ வரேன். பூஜைக்கெல்லாம் ரெடியா இருக்கு. சரி. அம்மா, அவ சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்தா பரிசு உண்டா? உண்டு. என்னது உண்டா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.